சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். வெளிப்படையாக சிரித்து பேசுபவர்களுக்குத்தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும். மனிதர்களைத் தவிர மற்ற உயிரினங்கள் எதுவும் துரோகம் செய்யாது. காரணம், அவைகளுக்கு பணம் தேவைப்படாது. கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். பணம் உங்களை உயர்வாக காட்டலாம், அழகு உங்களை அழகாக காட்டலாம். ஆனால் உங்கள் அன்பும் குணமும் மட்டுமே நீங்கள் யார் என்பதை காட்டும். எதிர்த்து நின்று வீழ்த்துவது அல்ல வாழ்க்கை, பிரியமானவர்களிடம் தோற்றுப்போவதுதானே வாழ்க்கை. கனவு காண்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லை. வாருங்கள், மீண்டும் ஒரு முறை மட்டும். நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும். கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும். மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டிருப்பதல்ல, தனிமையில் இருக்கும்போதும் எந்தவித கவலையும் இன்றி இருப்பது. உங்கள் குரலை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் உங்கள் மௌனத்தை வேறு யாராவது பயன்படுத்தி விடுவார்கள். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தை தரும் வலிகள் அதிகம். முடியாது என்று நீங்கள் சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. இன்று நீங்கள் உணரும் வலி நாளை நீங்கள் உணரும் பலமாக வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். தீர்க்க முடியாத துன்பம் என்று எதுவும் இல்லை. துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்கள்தான் அதிகம். மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதியாகிறது. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான். பிறர் கொடுக்கும் தனிமையில் நம்மை அறியலாம், நாமாக எடுக்கும் தனிமையில் உலகை ரசிக்கலாம். நன்றி.